வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் தொடரும் போக்குவரத்து போலீசாரின் அதிரடி காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் 30 லட்சத்திற்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று பேருந்து நிலையத்தில் அதிரடியாக நடத்தப்பட்ட 3 மணி நேர சோதனையில் மது அருந்திவிட்டு பேருந்து இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு புதுச்சேரியில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாரதிதாசனின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து கண்டன கூட்டம் மற்றும் தீப்பந்தம் ஏந்தி பேரணி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தொடரும் போக்குவரத்து போலீசாரின் அதிரடி காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் 30 லட்சத்திற்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று பேருந்து நிலையத்தில் அதிரடியாக நடத்தப்பட்ட 3 மணி நேர சோதனையில் மது அருந்திவிட்டு பேருந்து இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு ஏர் ஹாரன் பயன்படுத்திய அரசு பேருந்து உள்ளிட்ட 15 பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டுதல், போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களை இயக்கியது என பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டவர்கள் மீது 30 லட்சத்திற்கு மேல் கடந்த ஒரு வார காலத்தில் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தலைமையில் போக்குவரத்து போலீசார் புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தில் இரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பேருந்து ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களா என சோதனையில் ஈடுபட்ட பொழுது புதுச்சேரியிலிருந்து மடகடிப்பட்டு வரும் கன்னி கோயிலுக்கு செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநரை மது அருந்தி உள்ளாரா என கருவி மூலம் சோதனை இட்டதில் அவர் மது குடித்துவிட்டு தெரிய வந்ததை அடுத்து அவரை கீழே இறங்கி அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். மேலும் தமிழக அரசு பேருந்து உள்ளிட்ட 15 தனியார் பேருந்துகளில் தடையை மீறி அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை கண்டுபிடித்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததோடு 15 பேருந்துகளுக்கும் தலா 5000 வீதம் அபராதம் விதித்தனர். மேலும் இதுபோல் தடையை மீறி ஏர் ஹாரன் பயன்படுத்துவது, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, பேருந்து நேர கட்டுப்பாட்டிற்காக அதிவேகமாக வாகனத்தை இயக்குவது, சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவது என போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மக்கள் அதிகம் கூடும் இடமான அண்ணா சதுக்கம் அருகே உழவர் சந்தை இயங்கி வருகின்றது. உழவர்களிடம் இருந்து நேரடியாக பெறப்பட்ட காய்கறிகள், பழங்கள் விற்பனை செய்யப்படுவதால் காலை முதல் மாலை வரை பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் மற்றும் பழங்களை உழவர் சந்தையில் வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக பொருட்களை வாங்கி வைக்க ஏதுவாக இருக்கும் வகையில் தற்போது விடுமுறை அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பரிகார ஸ்தலமாக புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு செட்டியார் மரபினர் மற்றும் கிராம மக்களால் கொடியேற்றம், காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக நேற்று திருக்கல்யாணமும் இன்று தேர் திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றது.
தேர் திருவிழாவில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் தாசில்தார் சந்தோஷ்குமார் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்தனர். இதில் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் பக்தர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். மேலும் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்த ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரிகள், பிள்ளையார்குப்பம் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். பாரதிதாசனின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்தநாள் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள், எழுத்தாளர்கள், தமிழ் அமைப்பினர், பாரதிதாசனின் பேரன் கோ. பாரதி மற்றும் குடும்பத்தினரும் பாரதிதாசன் சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள். திமுக, காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து கண்டன கூட்டம் மற்றும் தீப்பந்தம் ஏந்தி பேரணி நடைபெற்றது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மகளிர்களுக்கான 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நிறைவேற்றம் செய்ய பாராளுமன்றத்தில் நடந்த ஓட்டெடுப்பில் பெண்களுக்கு எதிரான அநீதியில் இறங்கிய திமுக, காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிராக வாக்களித்து மசோதாவை நிறைவேற்றம் செய்ய விடாமல் தடுத்ததை கண்டனம் தெரிவிக்கும் வகையில் 29 ஏப்ரல் 2026 அன்று பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி நகர மாவட்ட மகளிரணி சார்பில் இணைந்து கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கண்டன கூட்டம் இன்று புதுச்சேரி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் திரு ராமலிங்கம் அவர்களின் வழிகாட்டுதலில் மாநில மகளிரணி தலைவி திருமதி தாமரை செல்வி அவர்களின் முன்னிலையில் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் அவர்கள் மற்றும் மகளிரணி நகர மாவட்ட தலைவி திருமதி அனுராதா ராஜகோபால் ஒருங்கிணைந்து நடத்தினர். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி கழக செயலர் வடிவேல் ஏற்பாட்டில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் தொடரும் போக்குவரத்து போலீசாரின் அதிரடி காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் 30 லட்சத்திற்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று பேருந்து நிலையத்தில் அதிரடியாக நடத்தப்பட்ட 3 மணி நேர சோதனையில் மது அருந்திவிட்டு பேருந்து இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு புதுச்சேரியில் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உழவர் சந்தை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாரதிதாசனின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திமுக, காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து கண்டன கூட்டம் மற்றும் தீப்பந்தம் ஏந்தி பேரணி நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.